வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் திருக்கோஷ்டியூரில் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட சௌமிய நாராயண பெருமாள் கோவில் உள்ளது. இக்கோவிலில் நர்த்தன கிருஷ்ணன் தரை தளத்திலும் அனந்த சைன கோலத்தில் பெருமாள் முதல் தளத்திலும் நின்ற கோலத்தில் உபேந்திர பெருமாள் இரண்டாம் தளத்திலும் அமர்ந்த நிலையில் பரமபதநாதர் மூன்றாம் தளத்திலும் அருள் பாலிக்கின்றனர். மூலவர்கள் அமைந்துள்ள அஷ்டாங்க விமானத்தில் பக்தர்களின் கோரிக்கையை தொடர்ந்து தங்க கவசம் பொருத்தும் பணி சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் சௌமிய நாராயண பெருமாள் அறக்கட்டளை மற்றும் அறநிலையத்துறை சார்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பணிகள் முடிவுற்று கும்பாபிஷேக யாக வேள்வி கடந்த 1ஆம் தேதி முதல் துவங்கியது. யாகசாலை பூஜைகள் முடிந்து இன்று அதிகாலை முதல் சிறப்பு ஹோமம் நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கடம் புறப்பாடானது. காலை 9:26 முதல் 10:18 மணிக்குள் தங்க கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கலசங்களுக்கு தீப ஆராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரம் நடைபெற்றன. லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை மதுரவாயில் பாலகிருஷ்ண நகரை சேர்ந்தவர் காளீஸ்வரன், வயது 39. இவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் கலெக்ஷன் ஏஜென்டாக பணிபுரிகிறார். நேற்று மாலை மதுரவாயிலில் இருந்து நேர்குன்றம் சிடிஎன் நகர் ரோட்டில் சென்று கொண்டிருந்த போது ரோட்டோரம் கவர் ஒன்று கிடந்தது. அதனை எடுத்து பார்த்தபோது அதில் 53,700 ரூபாய் இருந்தது. அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களிடம் காளீஸ்வரன் விசாரித்தார். அங்கிருந்தவர்கள் தெரியாது என கூறவே மதுரவாயில் போலீசில் அந்த பணத்தை காளீஸ்வரன் கொடுத்தார். அந்த பகுதி கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் வருவதாக போலீசார் தெரிவித்தனர். உடனடியாக கோயம்பேடு போலீசில் காளீஸ்வரன் ஒப்படைத்தார். ரோட்டில் கிடைத்த பணத்திற்கு ஆசைப்படாமல் நேர்மையாக போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்த காளீஸ்வரனை போலீசார் மற்றும் பொதுமக்கள் பாராட்டினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயிலில் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் சுவாமி தரிசனம் செய்தார். அதாவது என்ன பொறுத்த மட்டிலும் குற்றம் யார் செய்திருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். யாராக இருந்தாலும் அதில் அன்றைக்கு நடந்தது என்ன என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் ஒரு விஷயத்துக்காக கோயில் முன்னாடி இருந்து நான் மற்ற விஷயங்களை சொல்ல விரும்பவில்லை. ஒரு விஷயத்திற்காக அவர்கள் எவ்வளவு தூரம் பண்ணாங்க. இன்னைக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு எத்தனையோ
எத்தனையோ 32 மேலான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. எல்லாமே திமுக ஆட்சியில் இன்றைக்கு மக்களுக்கு எதிரான ஆட்சியாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கவி கம்பன் பிறந்த தமிழ்நாடுலாம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழகம் கஞ்சா நிறைந்த தமிழ்நாடாக மாறிவிட்டது. கத்தியும் அருவாளோடு பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. வெகு விரைவில் பெருமாள் அனுகிரகத்தில் நல்லதே நடக்கிறது. சொன்ன அறிக்கை எல்லாமே மிக நல்ல அறிக்கை, வரவேற்கக்கூடிய அறிக்கை, மக்களுக்கு தேவையான ஒன்று தான் அவர் அறிவித்திருக்கிறார்கள். அது கூட்டணி கட்சி வந்து ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கை தனித்தனியாக தயாரிப்பது வழக்கம்தான். அதை பற்றி நாங்கள் ஏற்கனவே கலந்து பேசிதான் அவர்கள் ஏனால் அவங்களுக்கு சில கொள்கைகளுக்கு இருக்குது, எங்களுக்கு சில கொள்கைகள் இருக்கிறது. அது கொள்கைகள் மாறுபாடு இருந்தாலும் கூட்டணி என்கின்ற ஒரு அடிப்படையில் தமிழகத்தில் யார் ஆள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இருக்கிறது. ஆகவே அவர்களோட பேசித்தான் மதிப்பூர் அண்ணன் EPS அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கை அறிவித்தார்கள். நாங்களும் தனியாக தேர்தல் அறிக்கை அறிவிக்க இருக்கிறோம். ஆக 2 பேருக்கு பொதுவான தேர்தல் அறிக்கைகளும் வரும், கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வரும். பாஜக என்றைக்குமே இந்திய திணிக்கவும் இல்லை, பாஜக இந்திய கையில் எடுக்கவும் இல்லை. ஆனால் என்ன, இந்திய எல்லோரும் எல்லா மொழியும் தெரிந்திருந்தால் எல்லாருக்கும், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் குமரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மலையாளம் பேசக்கூடியவர்கள் அதிக பேர் இருக்கிறார்கள். பெங்களூர் எடுத்துக்கொண்டால் கன்னடம், தெலுங்கு பேசக்கூடிய அதிகம் பேர் இருக்கிறார்கள். நமது தமிழ்நாட்டு உள்நாட்டுகளிலே கிட்டத்தட்ட 15% மேலாக தெலுங்கு பேசக்கூடிய இருக்கிறார்கள். ஆக ஒரு மொழியை வைத்து அரசியல் பண்ணுவது என்பது நல்ல விஷயமாக இருக்காது. கோவில், அதனால நான் இதுக்கு மேல அரசியல் பேச. தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ்னு இருக்கு. மகாராஷ்டிரா மாநிலம், தமிழ்நாடு, ஆக குஜராத்தில் மேனுஃபேக்சர் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள், உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு அதனுடைய வரிகளை கொடுப்பது வழக்கம். ஆனால் இப்போ வந்து உதாரணமாக விருதுநகர் தான் தமிழ்நாட்டிலே அதிகமாக விருதுநகர் டேக்ஸ் கட்டுறாங்க, சிவகாசி டேக்ஸ் கட்டுறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருசாக, ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு எதுவும் நிதியை கொடுக்காம விட முடியுமா? அல்ல திருநெல்வேலி மாவட்டத்துக்கு எதுவுமே நிதி கொடுக்காம இருக்க முடியுமா? இங்க மட்டும் வரி வசூல் பண்றாங்க, எங்களுக்கு தரலேன்னு நம்ம சொல்ல முடியுமா? இதெல்லாம் ஒரு பொய் குற்றச்சாட்டு. இந்த கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறதே திமுக தான். நீ என்னைக்கு கணக்கு எடுத்து பார்த்தா திருநெல்வேலி மாவட்டத்தில் அல்லது எந்த மாவட்டத்தில், திருவள்ளூர் மாவட்டமாக இருந்தாலும் செங்கல்பட்டு மாவட்டம், அவ்வளவுமே கனிம வளத்தை கொள்ளையடிப்பது பூரா யாரு? திமுக காரங்க. யாராவது ஒருத்தர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் பட்டியலிட்டு சொல்ல தயார். முதலமைச்சர் சொல்வதற்கு தயாரா? இங்கிருந்து கனிம வளத்தை கொள்ளையடித்து கேரளா கொண்டு போறாங்க. கேரளாவில் எல்லா வேஸ்ட் மருந்து கழிவுப் பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் வந்து கொட்டுறாங்க. நம்ம முதலமைச்சருக்கு வேண்டிய நண்பர் தான் கேரளாவில் முதலமைச்சராக இருக்கார். ஆனால் அவர் இங்கிருந்து நல்ல பொருட்கள் எடுத்துட்டு கழிவு பொருட்கள், மருந்து பொருட்கள் இருக்குல்ல, ஊசி அதெல்லாம் போட்டு எல்லாம் கழிவு பொருட்கள் பூரா தமிழ்நாட்டுக்கு கொடுங்க. இதை முதலமைச்சர் நிப்பாட்ட சொல்லுங்க. முதல்ல நீலகிரி மாவட்டம் கூடலூர் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட பிதற்காடு வனச்சரக எல்லை உள்ளது. இதில் ஏலமண்ணா வனப்பகுதியில் தனியார் எஸ்டேட்டிற்கு சொந்தமான இடத்தில் சமூக விரோதிகள் தீ வைத்ததாக கூறப்படுகிறது. காய்ந்த புற்கள் இருந்ததால் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனால் பசுமையான மரங்கள் தீயில் கருகி அரிய வகை தாவரங்கள், ஊர்வன மற்றும் சிறு விலங்குகள் பாதிக்கப்பட்டுள்ளன. பலத்த காற்று மற்றும் வெயில் காரணமாக தீயை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எஸ்டேட் நிர்வாகத்தின் அலட்சியத்தால் காட்டுத்தீ ஏற்பட்டதாக சமூக ஆர்வலர்கள் கடுமையாக சாடுகின்றனர். தீயை அணைக்க ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் பல கட்ட நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். பரவி வரும் காட்டுத்தீயால் வன விலங்குகள் வாழ்விடம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எஸ்டேட் நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனவிலங்கு ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.